எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நண்பர்களே. இதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் உங்களுக்கு புது புது நல்ல நல்ல கதையாக போடுறோம். ரொம்ப நன்றி நண்பர்களே. டேப்பா இன்னும் அந்த தோப்பு குத்தி முடியறதுக்குன்னு எவ்வளோ நாள் இருக்குது? ஆமாம், என்கிட்ட தான் இருக்குது அந்த காகிதம். இன்னும் ஒரு வருஷம் வரையும் இருக்குது. அடுத்த பொங்கல் முடிகிற வரையும், பொங்கல் முடிஞ்ச பின்னாடி தான் அந்த குத்தி முடியுது. சரி சரிப்பா, நான் கூட அந்த காகிதம் இங்கே என்கிட்ட இருக்குதான்னு நினச்சிருந்தேன். எங்கன்னு தொலைச்சிட்டுங்களான்னு. அப்புறம் ஏதாவது நீ திட்டுன்னு தான் அதான் உன்னை கேட்டேன். இல்லை இல்லை, என்கிட்ட தான் இருக்குது. நான் தான் வச்சுருக்கிறேன். இது அவர் என்ன பண்ணுறாரா? ஃபோன் ஒன்று பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபோனு போனாக்கா ஒரு ஃபோன் பண்ணுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. நம்மளே பண்ணாதான். அங்கே போனால் அவ்வளோதான், இங்கே மறந்துடுறாரு. என்ன ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது, எடுக்க மாட்டேன்றாரு. எங்கே போயிருப்பாரு? திருப்பியும் பண்ணி பார்க்கலாம். ஃபோனு எடுக்காது மட்டும் போட்டு. யார் ஃபோன் பண்ணுறாங்க? ஃபோனு வந்துட்டே இருக்குது. யாருன்னு பார்க்கலாம். இது அட சூர்யா, நானே பண்ணலான்னு நினச்சிருந்தேன். சரி, அவளே பண்ணிட்டான். சரி, விடு விடு. ஹலோ, சொல்லு சூர்யா. சொல்லுங்க. ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிற. எத்தனை டைம் பண்ணுறது பாரு, எத்தனை மிஸ்கால் இருக்குது உன் ஃபோன்லன்னு. இல்லை சூர்யா, தோப்பான வந்தாங்க. ஃபோன் பாக்கெட்டில் இருந்துச்சு, அது சைலண்டில் இருந்துச்சு. அதனால தான் எனக்கு தெரியலம்மா. சரி அண்ணா, இத்தனை முறை ஃபோன் பண்ணுங்கிற பாக்கெட்டில் இருந்ததுனால தெரியல ஃபோனு. இந்த இது இளநீ குடிச்சுன்னா தொண்டை வர கொஞ்சம் கட்டிக்கிச்சு, அதான். கிணக்கு பயங்கரமாக இருக்குது. இளநீ குடிச்சாராம், இவருக்கு தொண்டை கட்டிக்கிச்சா. நான் அதை நம்பணுமா? என்னங்க இதை காமெடி பண்ணுறீங்களா? இல்லை இல்லை, ஏதோ ஜோக்கர் மாதிரி நினைக்கிறீங்களா? என்ன விஷயம்? இல்லைம்மா, நிஜம்தான். சளி பிடிச்சி லைட்டாக தொண்டை கட்டுது. அது இளநீ குடிச்சிட்டுனா அதான் தொண்டை இன்னுமே அது பாரு, வாய்ஸ் சரியாக வரல. நிஜமாலுமே அதை உங்ககிட்ட தமாஸ் பண்ணுறது என்ன? உண்மைன்னா உண்மைன்னு சொல்லிட்டு போகிறேன். இதில் போய் என்ன? சரி சரிங்க, நான் நம்பிட்டேன். என்ன எல்லாம் நல்லாக்குறாங்களா? உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லாம் நல்லாக்குறாங்களா? எல்லாரும் நல்லாக்குறாங்க. இங்கே தான் இருக்கிறேங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் தோப்பன் வந்துருக்குறேங்க. பேசுறியா? இந்த கொடுக்கிட்ட இந்த கொடுக்குற மாதிரி பேசு. சொல்லுமா மருமகளே, நல்லா இருக்கிறியா? ஆமாம்மா, நல்லா இருக்கிறேன். எங்கள் அத்தாலாம் நல்லா இருக்காங்களா? மருமகளே நல்லா இருக்கிறேன். மொத்தங்க தான் இருக்கிற, அதான் பேசு அப்படி. சொல்லு மருமகளே, நானும் இங்கே தான் இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். சரி அத்தை. சரி சரி, எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? சரி, போன உங்கள் மகன்கிட்ட கொடுங்க. இதில் அப்போ போன உங்கள்கிட்ட கொடுக்க சொல்கிறேன். சொல்லு சூர்யா, என்கிட்ட கொடுத்துட்டாங்க. சொல்லு. நாளைக்கு டியூட்டிக்கு இது நைட்டுக்கே நான் கிளம்பி வந்துடுவேன். டியூட்டி போட்டாங்க, அதனால வந்துடணும். அப்படியாங்க? சரி சரிங்க. சரி, அப்படிதான் வா. சாப்பாடு என்ன? நாங்கள் தான் தோப்பர் வந்துருக்குறோங்கல்ல, போயிட்டு பின்னாடி தான் செய்யணும். தானே செய்வோம் அம்மா. தோப்பானுங்கிறங்க, இப்போதைக்கு என்னான்னு தெரியல. சரி சரி சரி, பத்திரமா. சரி
ஏன்டா இப்போ உங்கள் மாமியார் மாமனார் எல்லாம் நடக்கிறாங்களாம்மா? கேட்கணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். ஆயம்மா எனக்கு மட்டும் என்ன தெரியும், நேராக நானும் இப்படி இங்கே தானே வந்துட்டேன். அங்கே போயிருந்தா கூட பார்த்துருக்கோம், நானும் போகல, தெரில என்னன்னு. எங்கள் சகல்ச்சி டெட்டு பாஸ் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. பாஸ் பண்ணிட்டான். ஆமாம் உடைப்பா. மியாமியோடப்ப பரவாயில்லே. உங்கள் மகள் தான் கேடாளி பரிச்சு எழுதுறான்னு காசை போகிறான் ஒழிச்சா. இதை விட்றக்கண்ணே, இப்போ உங்கள் சகல்ச்சி பாஸு வேலை கிடச்சிடப்ப. இன்னும் ஒரு பரிச்சு எழுதணும், அது எழுதணும்னு ஒரு பரிச்சு. சரி சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. உங்கள் மச்சாமாரெல்லாம் உங்கள் மாமியார் மாமனாரை நல்லா பார்த்துக்குறாங்கடப்பா. ஊர்லேயே உலகத்துலேயே அவங்கள மாதிரி பார்த்துக்கிறவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன் நாங்களாம் அந்த மாதிரி இருந்தால் ஏன்னா எப்படிங்களா தெரில. அவங்களாலும் எப்படி பார்த்துக்குறாங்க பாருங்க ரெண்டு மச்சமாரும். சரி வாடகைன்னு லேட் ஆகுது, போய் இன்னும் சாப்பாடு செய்யணும், வீட்டுக்கு போகலாம். சரி அம்மா, சரி நட போகலாம், நடுங்க. பொழுது போயிடுச்சு, போகலாம் நடங்க. ஏண்டாப்பா ரசம் வச்சு இந்த பீன்ஸுக்குது, அதை அப்படியே பரட்டிக்கலாம். வேணாம்மா இரு, நான் போய் சிக்கன் எட்டினாரு, கறி எட்டினாரு, இரு சிக்கன் போய் எடுத்துனாரு இரு. காசு அனுப்ப சொல்லி ஃபோன் பண்ணிடலாம் சூர்யாவுக்கு. ஹலோ சூர்யா. சொல்லுங்க. உன் மொபைலுக்கு அமிச்சுங்கிற பாரு, அதுக்கு ஒரு 440 ரூபாய் அனுப்பிவிட்ரு. எதுக்குங்க 440 ரூபாய்? இந்த கறி எடுத்த அதுக்கு தான் ஒரு 440 ரூபாய் அனுப்பிவிடு. ஏன் உங்ககிட்ட இல்லையாங்க காசு? நான் மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன், காசு எடுத்துனார்ல, அதான் அனுப்பிவிடு. சரி அனுப்பிடுறேன். 440 தானே? சரி. சொல்லு. சொல்லுங்க, ஏன்னா இன்னும் கிளம்பல, அங்கேயே இருக்கிற போல. ஆமாம் லேட்டர்ஸு. பஸ் இருக்காதே, எப்படி வருவேன்? பஸ்ஸுக்கு அதில் தான் ஏன்னா கொஞ்சம் டியூட்டி வேறு இருக்குது, இன்னும் வந்துடணும், எப்படியோ ஒன்று வந்து தான் ஆகணும். அங்கே போல உங்கள் வீட்டு அங்கே போல ஊருக்கு போல இப்படியே வந்துடுறேன். அவ்வளோதான், கோவாயிட்டான், திரும்பியும் பேச மாட்டான். சரி விடு, சரி என்ன பண்ணுறது விடு. சரி அடடா என்ன டைமாக இருக்கும். அம்மா அம்மா அப்பா அப்பா அம்மா நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. அம்மா அப்பா அப்பா எவ்வளோ நேரம் எழுப்புறோம், எதனா எழுறாங்களா பாரு. சரி நம்ம டியூட்டிக்கு நம்ம போய் தான் ஆகணும். இவங்கள பார்த்துருந்தா நமக்கு எப்போ அப்புறம் என்ன ஆகுது, மணி 3 மணி ஆகுது, தூங்குறாங்க நல்லா. சரி தூங்க போடு, நம்ம கிளம்பினே இருக்கலாம். இன்னும் போய் பஸ்ஸு என்ன பண்ணுறது அப்படியே நடந்து தான் போயிட்டு ஏதாவது வண்டி வந்தால் பிடிச்சி போகணும். என்ன பண்ணுறது, இவங்க எழுறாங்களா, இன்னொரு கூட்டலாம். அம்மா அம்மா பா பா
டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். இல்லைங்க, சரி, நான் போயிட்டு வரேன். நீங்கள் தூங்க, காலையில் ஃபோன் இது பண்ணி சொல்கிறேன். எதனா எழுறாங்களா போயிரு. இம்மா, கேட்டு சாத்திக்கங்க. அப்படியே விட்டுட்டு போனா எப்படி? அம்மா, பா, கேட் சாத்திக்கங்க.